பெங்களூர் ஜேபி பார்க்கில் பேய் இருக்குதுன்னு எவனோ ஒருத்தன் நைட்டு 1 மணிக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கிறான். அந்த வீடியோ பார்த்தா செம வைரல் ஆகிடுச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. அந்த இடத்துல பேய் இருக்குதா இல்லையான்னு போய் நம்ம டேட்டா பார்க்கலாம். அதான் அந்த பேயை போய் பார்க்க தான் போகிறோம். என்ன மச்சான் போகலாம், போய் பார்க்கலாமா? ரெடி மச்சான், போய் பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம போய் இப்போ அந்த பேயை போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ட்ரன்ஸு வெல்கம் டு ஜெயபிரகாஷ் நாராயண் பார்க்கு. உள்ளே போகலாமா? ஒரு வழியாக வந்துட்ட மக்களே, ஜேபி பார்க்கு. இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு பெரிய கிளாக் டவர் கட்டிக்கிறாங்க. ஆனால் அது பாதியிலே ஸ்டாப் பண்ணிக்கிறானுங்க. சும்மா வேறு லெவலில் இருக்குது. கட்டியிருந்தாக்கா செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் ஸ்டாப் ஆகிட்டு பாதியிலே இருக்குது. பார்க் என்ட்ரன்ஸு அந்த பேய் ஒர்க் அவுட் பண்ண அந்த இடத்துக்கு கூட்டின்னு போய் காட்டுறேன் வாங்க. இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கு. இங்கே வந்து யஷ்வந்த்பூர் மத்திக்கரையில் இருக்குது, பெங்களூர் மத்திக்கரையில். ரொம்ப பெருசாக கட்டிக்கிறாங்க. உள்ளே ட்ரெயின் இருக்குது, அப்புறமா நிறையா விஷயம் இருக்குது. லேடிஸுக்குன்னு செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இடம், ஜென்ஸுக்கு செப்பரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இடம். அப்புறமா பார்க்கில் நிறையா புதுசாக நிறையா விஷயத்த வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க. பட் என்ன தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பார்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாலும் சில மக்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கோ, நைட்டு 1 மணி, அது 1 மணிக்கு கூட எடுத்தாங்களான்ட்டு கன்ஃபார்மாக தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு அந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து வரங்களை கூட ஒரு மைண்ட் செட், வேண்டாம் நம்ம போகிறது இந்த பார்க்குக்கு அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா மியூசிக் ஃபவுண்டைன் இதெல்லாம் உடச்சி துவம்சம் பண்ணிட்டுக்கிறானுங்க. நாங்கள் போனது வந்து கிட்டத்தட்ட மத்தியானம் 1 மணிக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னாலே க்ரௌடே இல்லை, காலியாக இருக்குது. அங்கங்கே யாரோ 1-2 பேர் தான் உக்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பேஜராகுது. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நேச்சரை வந்து அழிக்கிறது இருக்குது. ஆனால் இது இல்லை, பார்க்கில் வந்து ஒரு கிக் இல்லை. பாரு, இவ்வளோ நேரத்தில் வந்தால் கிக் இல்லை. நீ காத்தா நேரத்தில் இல்லை வேறு இவ்வளோ பெருசு இது பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் தண்ணி இல்லை. ஒர்க்கு மட்டும் செம்மையாகுது. பழைய காலத்து ஒர்க் மாதிரி இருக்குது. தண்ணி இல்லை. அந்த மலை பயங்கரமாக இருக்குது. வியூவெல்லாம் செம்மையாக இருக்குது. வேக வச்சுன்னு எப்படி தானே சுற்றிருந்தேன். நீ யார்? நானா? அது ஒரு காலம். பார்க்கு மட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கலாம். மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பாருங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணி என்ன யூஸு? என்ன யூஸு? பாருங்க எவ்வளோ கலீஜாகுது பார்க்கு. உட்காந்து பீஸ்ஃபுல்லாக உட்கார்ற மாதிரி அருமையாக அருமையாக கட்டிக்கிறானுங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லை. பாருங்க, ஒரு க்ளீன்னஸ் இல்லை. ஏன் தெரியும், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியூவெல்லாம் சேர்த்து பார்த்தானா பயங்கரமாக இருக்கும். பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு பார்க்கா அப்படின்ற மாதிரி. பார்க்கு பயங்கரமாகுது. ஆனால் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணல. சுத்தம் வேஸ்ட் ஆகுது பார்க்கு. பாருங்கள், வியூ மட்டும் பயங்கரமாகுது பார்க்குது. ஆனால் மெயின்டெனன்ஸு சுத்தமாக இல்லை. ஏன்னா ராசி வனம் நவகிரகண நட்சத்திரா, அதாவது ஸ்லிப்பர் விட்டு இங்கே நந்துன்னு போனோமா இப்படி இங்கே போட்டுக்கிறாங்க. இப்போ நவகிரகம் அப்படின்னாக்கா 9 விதமான மரம். ரவி, சந்திரா, குஜா, புதா, குரு, சுக்ரா, சனி, ராகு, கேத்து, இந்த மாதிரி வந்து இதோட நந்துன்னு போனால் 9 விதமான மரம் இருக்குதான். இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்லிப்பர் அவுத்து விட்டு போனோமா கொஞ்சம் அதான் நல்லதுதான். நம்ம ஸ்லிப்பர் விட்டுட்டு ரவுண்ட் அடிப்போம் வெறுங்கால. வரையா மச்சான்? நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஸோ இப்படியே போவோம். இது வந்து பெங்களூர் மத்திக்கரையில் இருக்கிறது ஜேபி பார்க், மத்திக்கரையில் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு போகிறப்ப காமிக்கிறேன் மரத்தை. இந்த மரங்க 9 மரம், அதாவது ராசி மாதிரி, பிளானெட் மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி. பட் பார்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சத்தியமாக லால்பாகில் கூட பார்க்கல, கப்பான் பார்க்லையும் பார்க்கல. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே போட்டுக்கிறாங்க பாருங்கள், நட்சத்திரா மரம் அப்படின்ட்டு. இது இந்த பார்க் வந்து இந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாலும் இதில் வந்து ஒரே ஒரு பேக் ஃபயர் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட் மாதிரி ஃப்ரீ ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் மாதிரி கொஞ்சம் ஐட்டமெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு 1 மணியோ 2 மணியோ தானாக வந்து அதே வந்து ஒர்க் அவுட் பண்ணி நிற்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பின்னாடி மக்கள் யாருமே வந்துட்டு இந்த பார்க்குக்கு அவ்வளோவும் வந்துனே இல்லை. இதில் ஏதோ பேய் இருக்குது, அமானுஷமான ஏதோ ஒன்று இருக்குது
அப்படின்ட்டு இந்த பார்க்குக்கு யாருமே வந்தனே இல்லை. அப்படியே பேசிக்கினே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். நம்ம அந்த இடத்துக்கே வந்துட்டோம். நம்ம நண்பர் பார்த்தீங்களா உட்காந்து சித்ரானம் சாப்பிட்டுன்னுக்கிறாரு. மச்சான் எப்படி இருக்குது சித்ரானம்? நான் தான் பண்ணுது சித்ரானம். அப்புறமா இன்னொரு விஷயம், இந்த பார்க்கில் வந்து சிங்கிளாக யாரும் வராதிங்க, கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டின்னு கூட வராதிங்க. ஏன்னா நிறையா இங்கே சில சின்ன சின்ன பசங்க பார்க்கில் தான் யாரும் இல்லையா அப்படின்ட்டு இவங்க அண்டர்டேக் பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ சிங்கிளாக யாரும் வரத்துக்கு வராதிங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட எப்படின்னா வந்தீங்கன்னாக்கா பெங்களூரில் இந்தமாரி ஒரு பார்க் ஒன்று இருக்குது, பார்த்து பாருங்கள். கடைசியாக அந்த பேய் வந்து நைட்டு 1 மணிக்கு தானாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிருந்துச்சுன்னு சொல்லியா, அந்த ஒரு இடத்தையும் கூட்டின்னு போயிட்டு காமிக்கிறேன் மக்களே. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது கம்பி சுற்றி இருந்த இடம் இதுதான். இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். அதுதான் வந்து இந்த பேய் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேய் மாதிரி இருக்கிற இடம் வந்து இதுதான் சொன்னதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் வந்து நைட் 1 மணி 2 மணி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தர் யாரும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷினெல்லாம் சுற்றுதான். 2000 years later. பேயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதனால இந்த பார்க்குக்கு க்ரௌடு கம்மின்னு நினைக்கிறேன். நானும் என் மச்சானும் பேயை தேடின்னு தான் வந்தோம். பேயை பார்க்கல, இங்கே ஒரு சனினை தான் பார்த்துக்கிறேன். பேய் இருக்கிற ஒரு இதை காட்டணுன்ட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணுற மிஷினை நம்ம ஒரு 2 வாட்டி புஷ் பண்ணி விட்டாக்கா அதே வந்து ஸ்லோவாக ஒரு 4-5 வாட்டி புஷ் ஆகுது. இதை வந்து ஒருத்தன் வீடியோ எடுத்து பேய் இருக்குதுன்னு நம்மளை ஏமாற்றிக்கிறான். காட்டிட்டேன். அந்த இடத்துல வந்து பேயும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. ஒரு குட் ஹெல்த் வித்தவுட் ஃபுட் வீக். ஸ்லிப்பர் போடாமல் இருந்தால் நல்லது. நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அதே மேட்டர் தான் எங்கேயும் பார்க்கை சுற்றி நிறைய இடத்துல அது இருக்குது. பார்க்குள்ளே அண்டர் பாஸ் வச்சுக்கிறானுங்க பார்த்தீங்களா, பார்க்குள்ளே அண்டர் பாஸ். இங்கேருந்து பார்த்தா பயங்கரமாக இருந்திருக்கும் வியூ ட்ரெயின் போகிறப்போ. இப்போ அந்த பாக்கியம் நம்மளுக்கு இல்லை. வாஷ்ரூம் எல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு வாஷ்ரூம் இருக்குது இங்கே. எல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இந்த வாஷ்ரூம் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு மியூசியம் மாரி கட்டி கொடுக்குறானுங்க. உள்ளே போனால் தான் கேவலமாக இருக்குது. மயிலெல்லாம் இருக்குது உள்ள. மயில் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த வியூ மட்டும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு இளையராஜா சாங் போட்டுக்குன்னு சூப்பர் இல்லை? அழகான இடம். இறங்குற பார்த்தீங்களா இறங்குறது பாருங்க. ஓகே மக்களே, ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜேபி பார்க்கில் வந்து பேய் இருக்குதா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோ இல்லை. கண்டிப்பாக பேய் அப்படின்றது ஒன்று இல்லை. எவனோ ஒருத்தன் சும்மா வீடியோ போடணும்னு சொல்லிட்டு வைரல் ஆகணும்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு விஷயத்தை கல்பி விட்டுக்கிறான், அவ்வளோதான். மற்றபடி இந்த இடத்துல வந்து பேய் இல்லை, ஒன்றுமே இல்லை. பார்க்கு மட்டும் தான் நம்மளை பழைய நேச்சரோட கனெக்ட் பண்ணுது. ஸோ போய் பார்க் விசிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.